சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. சேது வீட்டுக்கு வந்துட்டு சாவித்திரி பார்த்துட்டு கத்துது, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, மூட்டை முடிச்செல்லாம் அள்ளிக்கிட்டு வந்துட்ட போலையே, ஏன் உன் அப்பா வீட்டில் இருக்க முடியலையா, உனக்கு உன்னையெல்லாம் இந்த வீட்டில் சேர்த்துக்கிற முடியாது, கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா நீ இங்கே வந்து வாழலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியோ, ஒழுங்கு மரியாதையா ஓ பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவும் ராஜாங்க வந்துடுறாங்க. சேது சொல்கிறாரு, இங்கே என்ன உனக்கு வேலை, ஒழுங்கு மரியாதையாக கிளம்பு, கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சேது கத்துறாரு. தமிழ் வந்து கோர்ட் ஆர்டர் எடுத்து காட்டுறாங்க. மாமா இந்த மாதிரி கோர்ட்டில் எங்கள் 2 பேரையும் சேர்ந்து 6 மாதம் வாழ சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கோர்ட் ஆர்டர் எடுத்து காட்டுறாங்க. ஆனால் வந்து சேது வந்து என்னால் முடியாது, நீ முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தரப்புலோட வக்கீலும் போலீஸும் வந்துடுறாங்க ராஜாங்க வீட்டுக்கு. ராஜாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், இல்லை அப்படின்னா நான் திரும்பவும் கேஸ் போட முடிய ஆயிரும், கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட 6 மாதம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாங்க. ராஜாங்கமும் சேதுக்கு எடுத்து சொல்லி, சரிப்பா சேது, இதை நம்மளால் மீற முடியாது, நீ 6 மாதம் கிளம்பி அங்கே போய் வாழு, நீ வெளியே அவுட் ஹவுஸில் தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட வந்து ராஜாங்க சொல்கிறாரு. சேதுவும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. தமிழ் உள்ளே இருக்காங்க. டப்பு டப்புன்னு போட்டு தமிழ் கதவை போட்டு தட்டுறாரு சேது. தமிழும் வந்து கதவை தட்டுறாங்க. உள்ளே வந்துட்டு சேது சொல்கிறாரு, ஓ நீ நினச்ச மாதிரி நடந்துச்சு நினச்சிக்கிட்டு இருக்கியோ, நீ எப்படி என் கூட வாழ்ந்துடுறேன்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சவால் விடுறாரு. தமிழ் சொல்கிறாங்க, நான் இன்னும் உங்களோட சேர்ந்து வாழணும்னு வரல, என் பிள்ளைக்கு நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு ஓரமாக உட்காந்துருக்காரு, தமிழ் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் தமிழ் வந்து காலேஜுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பும்போது திடீர்னு தமிழ் வந்து வாந்தி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வாந்தி நிற்கவே இல்லை, அடுத்தடுத்து வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. காலையிலேருந்து சாப்பிடாததுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்பத்தான் மோகனா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மோகனா அவ வயிற்று புள்ளக்காரடி, நீ அவளை போய் அப்பப்போ பார்த்துக்க, வீட்டில் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் வச்சு அவளுக்கு எடுத்து கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இப்போதான் அந்த கடவுள் கண்ணை திறந்திருக்காரு, சேது வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அப்பத்தாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் மயக்கம் போட்டு விழுந்ததும் சேது வந்துட்டு தூக்காமே இருக்காரு, எதுவுமே பார்க்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ரொம்ப நேரமாக தமிழ் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் சேது பக்கத்தில் வந்து பார்க்குறாரு, தண்ணியெல்லாம் தொளிக்கிறாரு, தமிழ் எந்திரிக்கவே இல்லை. சேது வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாரு, யாருமே வரல அப்படின்னு சொன்னதும் இவ வயிற்றுல வேற பிள்ளைய வச்சிருக்கா, ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசு கடந்து துடிக்குது. வேகமாக சேது வந்துட்டு தமிழை தூக்குறாரு. தூக்கிட்டு அவரோட காரில் வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை வந்துட்டு அங்கிட்ட இருந்து இந்த ஈஸ்வரி பார்த்துட்டு வாயை பொழக்குது. என்னது அதுக்குள்ள இவ என்னடா அவளை தூக்கிட்டு போறான், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்க்குது. அம்மா பாத்தியாம்மா, அவளை தூக்கிட்டு மாமா எங்கேயோ போறாருமா, வந்ததுக்குள்ளேயே அவ மாமாவை கவுத்திட்டா பாரு, நம்மளாம் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து சேது கிட்ட போகிறதுக்குள்ள சேது வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கிட்டு எல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிதுங்க. மோகனா வந்து ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம போனால் சேது வந்துட்டு நம்மக்கிட்ட தமிழை ஒப்படைச்சிருவான், அதனால சேதுவே தமிழை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.